நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வேண்டான்னு. அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்போ பாருங்க அந்த குழந்தையால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. உண்மையை சொன்னா யார் இங்க கேக்குறாங்க? இவர் வேற ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டு சின்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. டேய் சும்மா வாயை மூடிட்டு இருடா. டேய் போங்கடா போங்க, ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது பேசி அவங்கள கூட்டிட்டு வாங்கடா. டேய் இப்போ கூட்டு வரணுமா அவங்கள? போயிட்டு நான்லாம் வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? அப்பா அம்மா எங்க? அக்கா அதான் சொல்லுக்கா, அப்பா அம்மா எங்கக்கா? அப்பா அம்மாவை லாக்அப்ல போட்டுட்டாங்க. லாக்கப்பா? ஐயோ, லாக்கப்லையா? எதுக்கு? என்னாச்சுக்கா? அதாவது வக்கீல் இல்லனா பெரிய மனுஷங்க யாராவது தெரிஞ்சா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் விடுவேன்னு சொன்னாங்க. அண்ணன் ஏதாவது பண்ணுன ப்ளீஸ். துளசி, உன்னாலதான் பெரிய தலைவலியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு எத்தனை தடவை சொன்ன? யாராவது கேட்டீங்களா என் பேச்ச? டேய் கேசவா, ஓ மாமனார் எம்எல்ஏ தானே, அவர்கிட்ட சொல்லி இந்த ஸ்டேஷன்ல பேச சொல்லலாம் இல்லடா. டேய் அண்ணன் அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை விட்டு சொல்லுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பேபி ப்ளீஸ், அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேளு. சரி இருங்க வர. என்ன சார், டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார். உங்க பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் யாரும் வீட்ல இருந்து வரலையா சார்? சீக்கிரம் உங்களை வெளியே கூட்டு போறதுக்கு வழியை பாருங்க சார். நேரம் போயிட்டே இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அம்மா, அதை எடுத்து வச்சிட்டீங்களா? எதுக்குங்க கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நமக்கு கொடுக்கணும்? அப்படி என்னங்க தப்பு பண்ணோம் நாம? கவலைப்படாத, இத்தனை நாள் எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து நம்ம கடந்து வந்துடலையா? அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவோம். தைரியமா இரு. அப்பா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம்? அண்ணி என்னாச்சு அண்ணி? என்னப்பா பேசிட்டியா? என்ன சொன்னாரு? பேசிட்டேன். நீங்க யாரும் ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் அவரு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் அண்ணி. சார் வாங்க சார், வாங்க மேடம். சார் வாங்க சார், வாங்க மேடம், வாங்க வாங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடாதா சார்? நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேனே சார். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சேன்.
அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். பெரிய சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணல, அவரு சட்டப்படி தான் நடந்துக்கிட்டாரு, மரியாதையா தான் ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பெரிய சார் கால் பண்ணாருன்னா நானே உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்லே விட்டுட்டு போனாருன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். ப்ளீஸ் சார். பெரிய சாரு சார், அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பண்ணது தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சார், இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனைனா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க சார். எதுனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன் சார். நானே வந்து டீல் பண்றேன் சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வர்றேன் சார். நீங்க போங்க சார். நீங்க போங்க மேடம். போங்க சார். தயவு செஞ்சு தண்ணியாவது குடி. வேண்டாம்மா, எதுவும் வேண்டாம் எனக்கு. மாமா, அத்தை, அப்பா, அழாதம்மா. ஐயோ கடவுளே. அதான் நாங்க வந்துட்டோம்ல. அஞ்சலி, எதுக்கு அழற? எங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் இல்லப்பா. சரி சரி, அழாதடா அழாத. ஒண்ணு இல்ல முருகன். ரசி, அப்பா, அப்பா, நான் அவ்வளவு கெஞ்சியும் இன்ஸ்பெக்டர் உங்களை விடல. அங்க என்னப்பா நடந்தது? புரியலம்மா, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே புரியல. இருக்காரு சார். இதை கொடுக்குறேன் சார். சார், என்னையா ஃபோன் சார். இந்தாங்க சார். யாரு அது? தெரியல சார். ஹலோ, ஆமாங்க, இங்கதான் இருக்காங்க. ஆமா ஆமா சார், இங்கதான் சார் இருக்காங்க. இல்ல சார், இப்ப அமிச்சிடறேன் சார். சாரி சார், உடனே அமிச்சிடறேன் சார். கான்ஸ்டபிள் சார், சீக்கிரம் வாயா. வர சார். லாக்கப் திரையா, சீக்கிரம் திரையா. வாங்க சார். மேடம், நீங்களும் வாங்க மேடம். வாங்க சார். யோ, முதல்ல உங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஜீப்லயே வீட்டுல விட்டு வந்துறியா? வேணாம் 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 வேணாம், நீ இரு, நானே கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன். சார் வாங்க சார். வாங்க மேடம், வாங்க 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 சார். தீபா, உங்க அப்பாவுக்கு பெரிய மனசும்மா. சாமி மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி இருக்காரு. மாமா இந்தாங்க. இந்த பதவியை நாங்க மறக்கவே மாட்டோம்மா. பரவாயில்ல பாட்டி. இந்தா தண்ணி குடி. நீங்க நான் சொல்லாம எங்க அப்பா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அப்புறம் எப்படி இவங்க வெளியே வந்தாங்க? அப்பாவை விட்டா வேற யாரும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க? யாரா இருக்கும்? தீபா, அப்பாவுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம்மா. ஐயோ மாமா, இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேன்லம்மா, அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்க வேண்டான்னு. எங்க கேக்குறீங்க? இப்ப கஷ்டப்படுறது யாரு? ப்ரோ விடு ப்ரோ, அதான் ஒன்றும் ஆகலைல்ல. அப்பாடா,
இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் போய் தூங்குறேன். சரிப்பா, நானும் கிளம்புறேன். நாளைக்கு பேபிக்கு ஆஃபீஸ் இருக்கு. வா பேபி போலாம். சரி, நான் வரேன் மாமா. சரிம்மா. அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. ஏய், அவங்க குழந்தை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட நமக்கு என்ன உரிமை இருக்கு? தியா இங்க இருந்தப்போ அவளும் சந்தோஷமா இருந்தா. இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏய் ஏய், நீ அழாத. நீ எப்போ குழந்தைய பார்க்கலான்னு சொல்லு, நாங்க வர்றோம், போய் பார்த்துட்டு வந்துடலாம். அழாத. அஞ்சலி, அக்காவை கூட்டிட்டு போ. அக்கா, அழாம போய் படுங்க. போ அக்கா. போ துளசி, போ. மாமா, அத்தை, நீங்க குளிச்சுட்டு வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. அண்ணா எங்க? அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டானே. நானும் ஸ்கூலுக்கு போகணும் பாட்டி. கண்டிப்பா போலாம். அக்கா, தியா இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க அவளுக்கு பிடிச்ச பொம்மை மட்டும்தான் இருக்கு. ஆனா அவளுக்கு என்ன ஆயிருக்கும், எப்படி இருக்காளோ, என்ன பண்றாளோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஞ்சலி. ஐயோ அக்கா, என்னால எப்போ எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்குது. இந்த கெட்ட ஜாதகத்தால அப்பா அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த வயசுல போலீஸ் ஸ்டேஷன் போய் அவமானப்பட்டிருக்காங்க. என்ன விட்டுட்டு போயிட்டா நான் ரொம்ப அன்லக்கி அஞ்சலி. நான் ரொம்ப அன்லக்கி, ரொம்ப அன்லக்கி. அக்கா, நீ அப்படி எல்லாம் பேசாதடா. இந்த தப்புக்கெல்லாம் நீ காரணமே இல்ல. என்னோட அத்தையும் மாமாவும் பண்ற அராஜகத்துக்கு நீ என்னக்கா பண்ணுவ? என்னை விட்டுட்டு அவளும் போயிட்டா. என் வாழ்க்கையில இருந்த ஒரே நிம்மதியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அஞ்சலி. கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ எடுக்கா. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் அஞ்சலி? எந்த சாமியாலையும் என் தலையெழுத்த மாத்தவே முடியாது அஞ்சலி, மாத்தவே முடியாது. சரி, அதைய போய் இந்த சாமி கிட்ட கேட்டுட்டு வரலாம். வா போலாம்.
கடவுளே, எனக்கானவ யாருன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். நீ உடனே அவளை என் கண்ணில் காட்டிட்ட. அவ என்னை பார்த்து கெட்டவன் கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நான் ரொம்ப நல்லவன். நான் செய்யற எல்லா வேலைகளும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான்னு உனக்கு தெரியும். இத அவளுக்கும் புரியவை. அது மட்டும் இல்ல, அவ கண்டிப்பா எனக்கானவதான்னு நீ இன்னொரு தடவை எனக்காக கன்ஃபார்ம் பண்ணணும். என் காதல் உண்மைன்னா திரும்பவும் அவளை என் கண் முன்னாடி காட்டு. கடவுளே, என் வாழ்க்கைக்கு நான் ஒரே ஒரு குண்டு பல்பு தான் கேட்டேன். ஆனா நீ ஒரு பெரிய எல்இடியவே இறக்கிட்டியே. நன்றி கடவுளே, நன்றி. வெற்றி, வெற்றி, அக்கா வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா, இது உங்க வீடா? ஆமாப்பா, இது எங்க வீடுதான். ஆமா, இங்க என்ன பண்ற நீ? அதுவும் காலங்காத்தால எந்த திருடனை பிடிக்க வந்த? திருடன்லாம் இல்ல, என் மனசு திருடிட்டு போன திருடி. என்ன என்ன சொன்ன? அது வந்துக்கா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சரி, வீட்டுக்குள்ள வா வெற்றி, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போவே. வா. அக்கா, டைம் ஆச்சுக்கா, இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாளும் வரலாம், இப்பவும் வரலாம். வா வெற்றி, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். வா. இல்லக்கா, வேண்டாக்கா. காஃபி குடிச்சிட்டு போலாம், வா. வா வெற்றி, வா, உள்ள வா. உட்காரு. வெற்றி, என்ன பாக்குற? உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குக்கா. அப்படியா? ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம். நீ உட்காரு, நான் சூடா உனக்கு ஒரு கிளாஸ் காஃபி எடுத்து சரிக்கா. டேய் முருகா, யாருப்பா நீ? பாக்குறதுக்கு பழைய படத்துல வர ராஜ்குமார் மாதிரியே இருக்க. துளசி, காஃபி போட்டுட்டு இருக்கியா? நல்லதா போச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கும் சேர்த்து காஃபி போடு துளசி. சரிம்மா. பாட்டி, நான் பாக்குறதுக்கு அவ்வளவு பிளாக் அண்ட் ஒயிட்டாவா தெரியறேன்? சரி, என்னமோ போங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு.
நல்லா இரு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல பாட்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ராஜகுமாரனுக்கு ஏத்த ராஜகுமாரி பிறக்காமலையா போயிருப்பா? பிறந்திருப்பா, பிறந்திருப்பா, ஆஹா, பிறந்திருப்பா. என் தங்க பாட்டி, ஆ? காலங்காத்தால நல்ல வார்த்தையா சொன்னீங்க. சூப்பர், ஐயோ. சிறப்பு. நல்ல வேளை. பாட்டி, ஒரு முக்கியமான காலு, நான் பேச வந்துடுறேன். ஓகே. ஹலோ. சொல்றா. எங்க அந்த பையன் போயிட்டானா? அம்மா, கோயில தான் பார்த்தேன். எங்க உன் ஃப்ரெண்ட்? அது அங்க போன் வந்திருக்குன்னு வெளியில நிக்கிறான். வரட்டும், அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அம்மா, நான் ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிக்கிறேன். சரி, நீ போ. நீ கொடுத்துரு. நீ போய் ரெடி ஆகு. ஓ அக்கா, சாரிக்கா, ஒரு முக்கியமான கால்க்கா. வெற்றிக்கு போன் வந்தாலே பெரிய வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். நன்றி. யாருக்கு அந்த காஃபி போடுறது? ஏன்பா, நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குக்கா. இந்த காஃபியை குடிக்க டெய்லி யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. என்ன சார் இது? ஜெகன், என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க? ஒரு நிமிஷம் இரு. நாளையில இருந்து நீங்க யாரும் வேலைக்கு வர வேணாம். ஜெகன், எதுக்கு இப்ப இவங்கள வேலையை விட்டு நிறுத்துற? பொறுமையா இரு பேபி, நான் என்ன சொல்றேன்னு கேளு. நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களை வேலையை விட்டு அனுப்புறீங்க? இந்த வேலையை நம்பிதான் அவ்வளோ கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். திடீர்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன சார் பண்றது? ஐயோ, ஆமா, பெரிய ராஜ விசுவாசிங்க. இவளுங்களை இந்த அரண்மனையில விட்டா வேற அரண்மனையில சேர்த்துக்க மாட்டாங்க. ஏய் போங்கடி, 4 வீட்டுல போய் வேலை கேட்டு நில்லுங்க. எல்லாம் வேலை கிடைக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. போன்னு சொன்னா போய் தொலைய வேண்டிதானே? மா, இப்போதைக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க, பயந்துட போறாங்க. ஏய் முதல்ல போ சொல்றா. நீ கொஞ்சம் சும்மா இருமா. அப்புறம் இந்த கவர்ல 2 மாசம் சம்பளத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சமாளிச்சுக்கலாம். போங்க சார். போங்கன்னு சொல்றேன்ல.
வாட்ஸ் ராங் வித் யூ ஜெகன்? வீட்ல வேலை செய்யறவங்கள எல்லாம் அனுப்பிட்டா எங்க வீட்ல யார் வேலை செய்யறது? மோனிகா, என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நமக்கு என்ன வேலை செய்ய ஆளா இல்ல? இந்த வீட்ல தான் ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கே. யாரத்த? தியாவா? எஸ் ஆஃப் கோர்ஸ், தியா தான் பேபி. வேலைக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பா. எதுக்குமே நம்மளை டிபெண்ட் பண்ண மாட்டா. இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ வேலையை அவ தானே செஞ்சாகணும். அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கிட்ட தானே வந்தாகணும். அவ அப்படி இருந்தாதான் நம்ம கண்ட்ரோல்ல வளர்க்க முடியும். இப்போல இருந்தே அவளை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணாதானே நாளைக்கு அவ நம்ம சொல் பேச்சு கேட்பா. நீ சரியா சொன்னடா. ஆமா மோனிகா, நாம இவளை லூஸ்ல விட்டோம்னா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துளசிய கூட்டிக்கிட்டு வந்து மொத்த சொத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவா. அப்புறம் நாம ரோட்டுக்கு தானே போகணும். இந்த வீட்ல தியா எல்லாத்துக்கும் நம்மள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இங்க பாரு மோனிகா, எங்களுக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் பண்றோம். நீ இந்த வீட்ல வசதியா வாழ்ந்த பொண்ணு, நீ இதெல்லாம் விட்டுட்டு போகவா முடியும்? நீ ராணி மாதிரி வாழணும், ராணியாவே எப்பவும் இருக்கணும் நீ. அதுக்காக தாமா நாங்க சொல்றோம். அதெல்லாம் ஓகே அத்த. ஆனா அவ என் மருமக, அவளை எப்படி கஷ்டப்பட வைக்கிறது? ஜெகன், இது எனக்கு சரியா வரும்னு படல. பாத்துப்போம் பேபி, தப்பா எதுவும் நடக்காது. நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட்னு சொல்லுவ. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அம்மா, இன்னைக்கு என்ன லஞ்ச்? டேய், உங்க அப்பா பத்தி தெரிஞ்சேவா பேசுற? தினமும் உனக்கு விதவிதமா சமையல் பண்ண நம்ம ஒன்னும் கோடீஸ்வர ஃபேமிலி இல்லப்பா. இன்னைக்கு பூசணிக்காய் சாம்பாரும் சோறும் தான். பூசணிக்காய் சாம்பாரா? மூஞ்சி ஏண்டா எப்படி மாறுது? சாம்பார் நான் ஒன்னும் வைக்கலப்பா, உன் பாட்டி தான் செஞ்சாங்க. பாட்டியா? நல்லா இருக்கும். டேய், நான் சமைச்சா நல்லா இல்ல, உங்க பாட்டி சமைச்சா சூப்பரா இருக்கா. பாரு உலக்குற ஒண்ணு. டேய் கண்ணா, அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா சமையல் டேஸ்டா இல்லைன்னா கூட நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அம்மாவை விட நம்ம ஆரோக்கியத்து மேல அக்கறையா இருக்கிறவங்க உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கேட்டுக்கோ. கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிடணும். டேய், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாடா. பாய்டா கண்ணா. பாய் சொல்லிட்டு போ. பாய் பாட்டி. ஐம்பது, இதுல 90. ஓகே, மொத்தம் 8 லட்சம். கடவுளே, இந்த பெட்டியில இருக்கிற 8 லட்சம் 80 லட்சமா மாறி இந்த பெட்டியே நிறைஞ்சு வழியணும். அதுக்கு நீதான்ப்பா துணை இருக்கணும். மகாராணி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இருடி ஒண்ணு. மணி என்ன ஆகுது? உன் இஷ்டத்துக்கு நீ தூங்கிட்டு இருக்க? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் யாரு செய்வா?
சொல்லு. எந்திரி, எந்திரிச்சு போய் எல்லா வேலையும் செய் போ. பின்ன நானா? நீ தான் செய்யணும். வாடி. சொல்லிக்கிட்டே இருக்க, உட்கார்ந்திருக்க. எந்திரிச்சு வா. அழுத்த பாரு. வா 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 வா. இறங்கி வா. கொஞ்சம் இரு. இந்தா வா. அடி பாவி, எவ்ளோ வேலை கிடக்கு. என்ன நிதானமா போற? போடி சீக்கிரம். நடைய பாரு, அண்ணன் நட. ஏய் போ, சீக்கிரம் போ, வேகமா போ. சொல்லிக்கிட்டே இருக்க, அண்ணன் நட நடந்துகிட்டு இருக்க. சீக்கிரம். எப்ப பாரு சோம்பேறித்தனம். நட சீக்கிரம். டேய் முருகா, என் ஸ்பெக்ஸ் எங்கடா? இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்த? நான் ஊடு பூரா தேடிட்டு இருக்கேன். மாமா லஞ்ச் பாக்ஸ் ரெடி, இங்க வச்சிடுறேன். சரி சரி போதும், கண்ணாடியை தேய்ச்சது போதும். பேக் எடு. கவிதா. என்ன மாமா? அத்தையை கூப்பிடுமா. அத்தை, மாமா கிளம்பிட்டாங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஆ. இன்னைக்கு எப்படி மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா மறந்துட்டீங்களா? சிவராமா, அந்த பையனை பத்தி விசாரிச்சியாப்பா? அதை பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் வந்துட்டு போய் 2-3 நாள் ஆச்சேடா. அவனுக்கு நாம ஏதாவது பதில் சொல்லணும்ல. அந்த பையன் யாரு, அவன் குணம் எப்படி, சம்பாத்தியம் எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. விசாரிக்கிறோமா. அத்தை, அஞ்சலி விஷயத்துல நாம அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆறாமற பேசி முடிவெடுத்துக்கலாம் அத்தை. ஆமா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. வந்த நல்ல சம்பந்தம் அப்படியே போயிடட்டும். இப்படி நிதானமா இருந்து அஞ்சலி வாழ்க்கைய கோட்டை விட்டுறாதீங்க. அத்தை சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? துளசி விஷயத்துல நம்ம கண்ணு முன்னாடியே என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால அஞ்சலி விஷயத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா தான் முடிவு எடுக்கணும். துளசி விஷயத்துல ஜாதகம் சரியில்லை, அதனால அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அஞ்சலி விஷயத்துலயும் அப்படி ஏதாவது நடக்குமா என்ன? கரெக்ட் பேபி. ஆமாப்பா, நம்ம பெருசா யோசிக்க வேணாம், பேசிடலாம். அவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி அவ்வளவு மரியாதையா பொண்ணு கேட்டிருக்காரு. நம்ம பதிலுக்கு அவருக்கு மரியாதை செய்யணும்ல. நல்ல ஆளா இருந்தா குடுக்கலாம். அதுக்காக உடனே பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அத்தை. கிளம்புறேன் மாமா. சரி பாட்டி, வரேன் பாட்டி. எனக்கும் டைம் வாங்க ஆச்சு, போலாம். நான் கிளம்புறேன். சரி வரேன் பாட்டி. அப்பா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போறியா? எந்த ஆபீஸ்? ஸ்ரீகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு தான்ப்பா. அந்த ஆபீஸ்க்கு எதுக்கு? வேற எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுப்பா. வீட்லயே உட்காந்துருந்தா மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாம அந்த ஆஃபீஸ்க்கு போனா தியா எப்படி இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. தியா ரொம்ப நல்லா இருப்பாக்கா. இல்ல அஞ்சலி, ஆனா எனக்கு ஒரு வாட்டி தியாவை பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா அங்கேயாச்சும் தியாவை பார்க்கலான்னு தான். நான் போயிட்டு வரட்டாப்பா? சரிம்மா, உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னா நீ போயிட்டு வா. வா, நான் ஃபேக்டரிக்கு தான் போறேன், உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். அப்பா, நான் அக்கா கூட தான் போறேன். நான் அக்காவை ட்ராப் பண்ணிட்டு காலேஜுக்கு போறேன்ப்பா. வாக்கா. வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. வரேன் பாட்டி. ஒரு குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்து பெக்கிறவ மட்டும் தாய் கிடையாது. காலத்துக்கும் அந்த உசுர மனசுல சுமந்து வளர்க்கறால அவளும் தாய் தாங்க. அது துளசிக்கு அப்படியே பொருந்தது. ஆமாங்க, துளசி அந்த குழந்தைக்கு மனசார தாயாயிட்டா. தியாவும் இதுல அம்மாவா தான் பாக்குறா. 2 பேருக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்து உண்டாயிடுச்சு. சிவராமன், அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிடா. எனக்கு என்னமோ அவன் நம்மோட எல்லா பிரச்சனைக்கும்
மருந்தா இருப்பான்னு தோணுதுடா. ம் விசாரிக்கிறோம்மா. சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன பாக்குற? போ. இங்க வா. எங்க போற? அச்சோ, ஜூஸ் கொட்டிடுச்சுல்ல, க்ளீன் பண்ணு. எனக்கு தெரியாது. ஆ, கொஞ்சம் இரு வரேன். தெரியாது. எனக்கு தெரியாது. ஓ, நான் சொல்லி தரட்டா? ம், பாட்டி க்ளீன் பண்றி. இந்தா தொட. ஏய் தொடடி. போட்டேன் அப்படி. என்னடி அம்மா? எங்க இருக்கா உன் அம்மா? ஒழுங்கா க்ளீன் பண்ணு. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பா. என்ன பாக்குற? தொட. ஏய், நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னு வெய். ஏய், என்னடி திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் க்ளீன் பண்ணு. பண்ணு. ம், ஏய், என்னடி திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பண்ணு. சீக்கிரம் பண்ணு. மேஜை ஒண்ணும் தேஞ்சிராது. அழுத்தி பண்ணு. என்ன எதுக்கு பாக்குற? என் முகத்துல என்ன பொம்மை டிவியா ஓடுது? ஒழுங்கா அங்க பார்த்து தொட. தொட. ஏய், போதும் போதும். தொடச்சதையே தொடச்சிட்டு இருக்காத. வா, வீட்டெல்லாம் பெருக்கணும். என்ன பாக்குற? அந்த துணி யார் எடுப்பா? எடு. போ. சூப்பரா வேலை வாங்குறமா? ம், பணிவாளா? கன்ஃபார்மா. பணிஞ்சா சரி. உன்னால முடியாது என்னமா இருக்கு? போ போ, அடுத்த வேலையை பாரு போ. ஆமாமா ஆமா. இன்னும் நிறைய வேலை கிடக்கு. எல்லாத்தையும் அந்த பொண்ணு செய்ய வைக்கணும். தலைவா, நீங்க இங்க நிக்கிறது தெரிஞ்சு அண்ணி ஏதாவது ரூட்டை மாத்திருப்பாங்களோ? ஏண்டா, அந்த பஸ் போற ஒரே ரூட் இதுதான். அப்படியே ஒரே நைட்ல ரூட்டை மாத்திடுவாங்களோ? தலைவா, பேசாம இந்த ரூட்ல நம்ம புதுசா ஒரு பஸ் விட்டா என்ன? அண்ணிய கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணி கரெக்ட் டைமுக்கு டிராப் பண்ணலாம்ல? ஐயா கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுங்களேன். தலைவரே, இவனை கூட வச்சிருந்த ஆபத்து தலைவரே. ஏண்டா இப்படி ஏதாவது பேச விட்டு உங்களை பஸ் கண்டக்டர் ஆக்க போறான். மின்னல் அடிப்ப கண்ணுக்குள்ள தலைவா. தலைவரே, போங்க தலைவரே. ஆமா தலைவா, போய் பேசு தலைவா. பேசுங்க. போங்க தலைவரே.